சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மக்கள் ஓட்டு போட்டால் ஜனாதிபதி, மக்கள் தோக்கடிச்சா ஒன்றும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். ஆனால் பகையை, நிரந்தர பகையை வலிச்சு வச்சுருக்கீங்கள. இப்போ தப்பான வகையில் குண்டு கொடுப்பேன், விமானத்தை கொடுப்பேன், இல்லை போர் பயிற்சி கொடுப்பேன், அவங்கள உசுப்பேற்றி கொடுப்பேன், தீவிரவாதத்தை அழிக்கிறன்ற பேரில் தீவிரவாதத்தை உருவாக்குவேன். கட்சியில் நமக்கு இரும்பு, கிடைக்க வேண்டிய பொருள், கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு. இவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது போர் தளவாட சாமான்கள், விமானங்கள், குண்டுமழை பொழிகிற இந்த பீரங்கி, ரஃபேலு, கிஃபேலு, மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் நானும் தயார் பண்ணுவேன். ரஷ்யாவும் தயார் பண்ணும், அமெரிக்காவும் தயார் பண்ணும். இதை தயார் பண்ணி வச்சு நான் ஊருக்காக போட முடியாதுல்ல. கொஞ்சம் புழு எலுமிச்சம்பழம் முடிஞ்சு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு பண்ண முடியாதுல்ல, விற்கணும்ல. அதை யாருக்குன்னா ஏமாற்றி விற்கணும். அவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணால், அவன் பக்கத்தில் யாருன்னா 2 பேர் இருந்தானா அவனுக்குள்ளே சிண்டு முடிச்சு. மனித உயிர்களை வைத்து அல்பத்தனமான பண்ணுற வியாபாரத்துக்கு இவனுங்களுக்கெல்லாம் பேர் ஜனாதிபதி, இவனுக்கெல்லாம் பேர் நாட்டு தலைவன். ஆப்ரஹாம் லிங்கனே வந்து ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் ஜெயிக்கிற மாதிரி வருது ஒரு சூழல் அப்படின்னா, அமெரிக்கா என்ன பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கேட்டாக, இவங்க கூப்பிட்டாக. இப்போ ஆதவர்ஜனை எப்படி ஒரு சில சைதிலாம் சொல்லுவார், அந்த மாதிரி ஆட்டையை கழிச்சிட்டு போயிடுவாப்புல. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப அசிங்கமாக ஒரு சில அடிலாம் வாங்கியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஆதரவு நாடுகள், அமெரிக்கா இல்லை, கல்ஃப் கண்ட்ரிஸ். அதை எப்படி சரி செய்கிறது, இது எப்படி இதுலேருந்து வெளியில் வருதுன்றது தெரியல. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோட சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே நீடிச்சிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையாக வெளிப்படையாக பேசியிருக்காரு. நான் வந்து இவ்வளோ எதிர்த்தாக்குதல் ஈரான் நடத்துவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் கதறாத குறை தான். நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து அவங்க தாக்குவாங்கன்னு நினைக்கல, இது யாருமே என்று சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறீங்க? அரசியலில் வந்துங்க நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, ஊழல்வாதி இருப்பாங்க, சந்தர்ப்பவாதி இருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஓட்டு போட்டலாம். புத்தி சுவாதினம் இல்லை மூளை சிந்திப்பு தன்மை குறைவாக இருக்குது, இல்லை தான் பெரிய ஆளுமைன்னு நினைக்கிற அந்த மாதிரி ஒரு தற்கூரிகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள வண்டி நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கக்கூடாது. அப்படி மீறி பண்ணிங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா வந்து விலை கொடுத்துக்கிட்டு இதனுடைய பிரச்சனை என்ன, இது தாக்கம் என்னன்றது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ட்ரம்ப் இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு போயிடுவார். மக்கள் ஓட்டு போட்டால் ஜனாதிபதி, மக்கள் தோக்கடிச்சா ஒன்றும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். ஆனால் பகையை, நிரந்தர பகையை வலிச்சு வச்சுருக்கீங்கள. இப்போ ஈரானில் ஒரு குழந்தை இருக்கிறான், அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா இல்லை அவங்க குடும்பம் கண்ணு முன்னாடி சின்ன பின்னமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு 23 வயசு இருக்கும். தான் குடும்பம் இந்த மாதிரி சாகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிடிமானம் இருக்கும், இயற்கை ரீதியாக அவங்க எப்படி சிந்திப்பாங்க? இதுக்கு யார் காரணமோ அவங்களையோ இல்லை அவங்க சார்ந்தவங்களையோ நான் பழிவாங்க. இதுதானே மனித இயல்பு. இந்த இயல்பை அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாரும் இதை விரும்பலை, ஈரானில் இருக்கிறவங்க யாரும் இதை விரும்பலை. 2 மக்களுக்கு நடுவில் இந்த அருவருப்பான ஒரு இயல்பை உருவாக்குன பரதேசியார். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு மண்டையில் மூளை சரியில்லைன்னா நீ யாரை போய் பார்த்துக்கணும்? ஒரு நல்ல நியூரோ டாக்டரை போய் பார்த்து, என்னை இப்படிலாம் சிந்திக்க வைக்குது என் மூளை, நான் தான் பெரிய உச்சம், நான் கரியரோட உச்சம், நான் ஜனாதிபதி, நான் நினச்சா போர், நான் நினச்சா குண்டு, நான் நினச்சா யாரை வேணால் பண்ணுவேன், எது வேணால் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரி மென்டல் மாதிரி உன்னை சிந்திக்க வைக்குதுன்னா உன் மூளை ஃபஸ்ட்டு எடுத்து போய் டாக்டர்கிட்ட காட்டு. நீ பண்ணிட்ட, ஆரம்பிச்சிட்ட. இப்போ இதுக்கு விலை வந்து அமெரிக்கா கொடுக்கும். நீ போயிடுவ, நீ பத்திரமாக பாதுகாப்பாக இருப்ப, நல்லா மாட மாளிகை, ஜனாதிபதியாக இருக்கிறவரெலாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் முன்னாள் ஜனாதிபதினா குறைந்தபட்சம் கொடுப்பாங்க. இது எவ்வளோ சிக்கலை இழுத்து விட்ருக்காரு தெரியுதா? போருன்றது வந்துங்க ஒரு தீர்வு இல்லை, சண்டைன்றது ஒரு தீர்வு இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு அரசியல்வாதியை தாக்கி பேசுகிறோம், இல்லை ஒரு அரசியல்வாதியை தூக்கி பேசுகிறோன்னா அது விமர்சனத்துக்கு விமர்சனம் பண்ணலாம். போர் என்பது வந்து முறையாக உயிர் எடுக்கிறது, உயிர் பலி என்பது அது நல்லா இல்லை. அது மனித குலத்துக்கு, மனிதாபிமானத்துக்கும் மனித குலத்துக்கு முன்னாடி மிச்சம் எல்லாமே மண்டியிடணும். அப்போ தான் அது வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு உலகமாக இருக்கும். இந்த சின்ன தத்துவத்தை கூட புரியாமல் உங்களுக்குலாம் கோட்டு, ஷூட்டு, டை, பெல்ட்டு, பேண்ட்டு, நுனிநாகில் இங்கிலீஷு, இல்லை நுனிநாகில் உங்கள் தாய்மொழி, என்ன வெங்காயத்துக்கு எதனா புண்ணியம் இருக்கா, அதில் எதனா பொருள் இருக்கா? நீ சண்டை போனால் நீ பெரிய ஆளுன்னா உன் நாட்டை வளர்த்து காட்டு, உன் நாட்டில் கோடீஸ்வரர்களும் சீமான்களும் சீமாட்டிகளையும் உருவாக்கு. ஊர்லேயே உள்ளூர்லேயே வந்துட்டு வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும் கொடி கட்டி பிறக்கும்போது, பஞ்ச பராரிங்க நிறைய பேர் உருவாகும் போது அதை சரி செய்வியா? அதை விட்டு ஊராமுட்டை சண்டைக்கு போயிட்டுருக்கிறீங்க. ஏன்னா வியாபாரம் பண்ணணும். இந்த வியாபார புத்தியில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வராங்க, இல்லை புத்தி கூர்மை கம்மியாக இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தால் இதான் நடக்கும். இதே உக்ரைனில் ஆச்சு, அங்கேயே இதே மாதிரி தான் ஒரு கூத்தடி.
அவர் கார்ட்டூன்லாம் நல்லா காமெடி பீஸு. அவரை வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் எம்மாம் பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய மாஸ் தெரியுமா, உன்னை நான் எப்படி ஆகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பாய்கிட்ட என்ன பண்ணிக்கிறாங்க, உனக்கு நாங்கள் வந்து நேட்டோ சப்போர்ட் பண்ணுறோம், அவன் சப்போர்ட் பண்ணுறோம், இவன் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரோட பங்காளி அந்த பங்காளிக்கிட்டேயும் 2 பங்காளிங்களுக்கு ஒரே கிட்டத்தட்ட பார்த்தா அவங்களோட மூக்கு கிளறு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இடம் பவுண்ட்ரி போட்டுக்கினீங்க, பட் இனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே கூர் அமைப்பு தான், உடல் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. அண்ணன் தம்பியோ இல்லை பங்காளி, அப்புறம் பேர் பாக பிரிவினை, நடுவில் கோடு போட்டுக்கினீங்க. அந்த சைடு ரஷ்யா, இந்த சைடு உக்ரைன், அவ்வளோதான். உங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு ஒரு பைத்தியக்காரன் பேச்சை கேட்டுட்டு அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி இராணுவத்தை நிறுத்துறது, கப்பலை நிறுத்துறது, ஃப்ளைட்டை நிறுத்தினோன்னா பேடி அடிச்சாங்க, நீங்களும் அடிச்சிங்க, அவங்களும் அடிச்சாங்க. பாதிப்பு உக்ரைனுக்கு தான், ரஷ்யாவுக்கு பாதிப்பு தான், இல்லை. ஆனால் யாருக்கு அதிக பாதிப்பு? அங்கே ஒரு சண்டை, ப்ராக்சி வர், திஸ் இஸ் கால்ட் அஸ். அதாவது என்னென்னா, நான் போய் சண்டை போட மாட்டேன், ஒரு தப்பான கையில் குண்டு கொடுப்பேன், விமானத்தை கொடுப்பேன், இல்லை போர் பயிற்சி கொடுப்பேன், அவங்கள உசுப்பேற்றி விடுவேன், தீவிரவாதத்தை அழிக்கிறன்ற பேரில் தீவிரவாதத்தை உருவாக்குவேன். எப்படி இருக்குது இது? இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணேன், அங்கே பிரச்சனை, இப்போ இங்கே பிரச்சனை. கட்சியில் நமக்கு இரும்பு கிடைக்க வேண்டிய பொருள், கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு. இந்த இவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பொருளாதாரம் விழும், பங்கு சந்தைகள், ஸ்டாக் மார்க்கெட் விழும், தங்கம் விலை, எது விலைலாம் ஏறிச்சோ அது விலைலாம் கம்மியாகும். எல்லாரும் பேனிக்கில் விற்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுன்னு கள்ள சந்தையில் தங்கமோ இல்லை வேறு எதுவும் மெட்டலோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை ருப்பி எதையோ ஒன்று வந்து ஹோல்டு பண்ணி அதை கொஞ்ச நாள் எடுத்து வச்சு அப்புறம் திருப்பி அதை மறுபடியும் விலை ஏற்றி விற்கணும். இது ஒரு வியாபாரம். 2வது வியாபாரம் வந்துட்டு இந்த கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது. என்னோடய நாட்டு ரூபா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னோடய கரன்சி தான் இருக்கணும், அதுக்கு நிகராக வேறு எந்த நாடும் வேறு எந்த நாட்டினுடைய பணமும் மேலே வந்துடக்கூடாதுன்ற அந்த சின்ன புத்தி. இது 2வது. 3வது வந்து நாங்கள் வந்து போர் தளவாட சாமான்கள், விமானங்கள், குண்டுமழை பொழிகிற இந்த பீரங்கி, ரஃபேலு, கிஃபேலு, மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் நானும் தயார் பண்ணுவேன், ரஷ்யாவும் தயார் பண்ணும், அமெரிக்காவும் தயார் பண்ணும். இதை தயார் பண்ணி வச்சு நான் ஊருக்காக போட முடியாதுல்ல, கொஞ்சம் புழு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு பண்ண முடியாதுல்ல, விற்கணும்ல. அதை யாருன்னா ஏமாற்றி விற்கணும். அவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணால், அவன் பக்கத்தில் யாருன்னா 2 பேர் இருந்தானா அவனுக்குள்ளே சிண்டு முடிச்சு விடணும். சிண்டு முடிச்சு விட்டு இந்த பொருள் எடுத்துமே அங்கே வியாபாரம் பண்ணிவிட்டு சூப்பர் 90 விழுக்காட்டு இது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு அவனை குஷியாக வாங்கிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுவான், இதுக்கு பேர் அயன் டோம், இதுக்கு பேர் அயன் க்ளவுடு, இதுக்கு பேர் அது, இதுக்கு பேர் மண்ணாங்கட்டி அப்படின்னு ஒரு பேரை சொல்லி விற்றுருவாங்க. அதை ஊடகத்தில் செய்தியில் பயங்கரமான வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எவனா ஒருத்தர் அதை தாக்குதல் பண்ணி உடச்சிருவான். உடச்ச உடனே சாரி இட்ஸ் அவர் மிஸ்டேக், இப்போ உனக்கு நான் புதுசாக ஒன்று தரேன், இது வந்து அது விட்டதை விட சேர்த்து இது வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பொருளை விற்பான். இந்த அல்பத்தனமான, அதாவது மனித உயிர்களை வைத்து அல்பத்தனமான பண்ணுற வியாபாரத்துக்கு இவனுங்களுக்கெல்லாம் பேர் ஜனாதிபதி, இவனுக்கெல்லாம் பேர் நாட்டு தலைவன். மக்கள் சழியும் போது உயிர் குறையணும் அப்படின்னு சொல்லி நின்று ஒரு சில விஷயங்களை மாற்றின மகாவீரர் கதை எப்படி இருக்குது, நெல்சன் மண்டேலா கதை எப்படி இருக்குது, மகாத்மா காந்தி கதை எப்படி இருக்குது, அதுதான் கதை, அதுதான் வீரம். ஒரு உயிருக்கோ ஒரு உடைமைக்கோ ஒரு மனிதனுக்கோ பிரச்சனை புதுசாக வரக்கூடாது, அது தீர்வை நோக்கி போனோன்னா இவர்கள் தகுதியற்றவர்கள், இவர்கள்கிட்ட தீர்வு கிடைக்காது. இதுதான் ட்ரம்ப்பை பொறுத்தவரை பேசணும்னா. இப்போ ஈரானு கூட வந்து ரஷ்யாவோ சீனாவோ வடகொரியாவோ வந்து மறைமுகமாக வந்து இது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து உலகிலேயே வல்லரசு நாடு, நாங்கள் தான் பெரிய நாடுன்னு பீத்திக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக வந்து மற்ற நாடுகளை உதவிக்கிற நீட்டுறாங்க, நட்பு நாடு கூட வந்து வெளிப்படையாக உதவி பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதுக்கு ஊராமட்ட சண்டைக்கு நான் எதுக்கு போனோம்? ஈரான் கப்பல் வந்து இங்கே வந்துச்சு, பிரச்சனையாக இருக்குது, கொஞ்ச நாள் நிறுத்திக்கிறோன்றாங்க. சரி நிறுத்திக்கோங்க, ரஷ்யா கிட்டே எண்ணெய் வேணால் 1 மாதத்துக்கு வாங்கிக்கோ அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இந்தியா வந்து அழகாக தானே டிப்ளமேட்டிக்காக இருக்குது. என் கப்பல் வண்டி வந்துச்சா ஈரான் வழியா, அப்போ எவன் கில்லி? ஈரான் சொல்லுது, ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் இந்த இடத்த தாண்டாதரா, எவன் தூக்கின்னு போகிறான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கில்லேடி மாதிரி நின்று சவால் விட்டு சவாலில் வெற்றி. சவால் விடுறது ஒன்று கிடையாது, சவாலில் வெற்றி. அப்படி நேரத்தில் வா இந்தியா கொடி போட்டு ஒரு 10 கப்பல் இருக்குது, 22 கப்பல் இருக்குது, ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு 2 கப்பல் போய்கிட்டோம், போட்டுமா? சரிங்கண்ணா நீங்கள் போங்கண்ணா. எந்தெந்த வண்டிண்ணா? அந்த 2 கப்பலாண்ணா, இந்திய கொடி போட்டிருக்குமா? போட்டோண்ணா. பா இது 2 பார்த்துக்கோங்க, மிச்சம் எவனா வந்தால் பூரை விட்ருங்க, சூறா நம்ம விஜய் சார் தாவேகா தொண்டர்கள் சொல்லுவாங்களா, சூறை விட்ருங்க கப்பலை அப்படின்ற ரேஞ்சில் பண்ணாங்க. இப்போ அடுத்து 22 வெசல்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு பி கிளியரன்ஸ் ஆன் த வே. அவங்க வந்து மூவ்மெண்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஸ்டேஷ்னரி மூடில் வந்து கப்பல் நவர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ஊரில் யாரும் போகிற விரும்புகிற புத்திசாலிகள் சிலிண்டரை ஒழிச்சு வைக்கிறது, பெட்ரோல் பங்கில் போய் டேங்கை ஃபுல் பண்ணிக்கினது, கேனில் வாங்கிட்டு போயிக்கினது,
சரியா இப்போ கேனில் அதாவது பேனிக் ஆகும், எடுத்தோன்னா பயம் பதட்டப்படுறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இப்போ இன்றைக்கி வந்து கேஸ் சிலிண்டர் பிரச்சனைலாம் முழுசாக தீர்ந்துருச்சு இனிமேல்? இல்லைங்க, அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, மார்ச் மாதத்துக்கு வந்து 17 விழுக்காடு கேஸோட தேவை வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு பேனிக்கு போய் வாங்கினதை பார்த்தோம், பதுக்குனதை பார்த்தோம். ஒரு சில முண்டெல்லாம் வந்து 70 சிலிண்டரை ஒழிச்சு வச்சு விற்கிது. ஆனால் அந்த காசு எதுக்கு? பிச்சைக்கார காசு. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கேஸு என்ன வந்து தங்கமா? சரி, தங்கம் பித்தளை வைரம் வைடூரியத்தை தான் இது மாதிரி பதுக்கி பண்ணுறீங்கன்னு பார்த்தா, சமையலுக்கு பயன்படுத்த கேஸை ஒழிச்சு வச்சு விற்கிறாங்க அவன் பரதேசி. எனக்கு தெரிஞ்சு 900 ரூபா கேஸை 3000 ரூபாய்க்குலாம் வாங்கணும். எதுக்கு? எந்த பணம் வேணான்னு இல்லையா? லஞ்சத்தை விட கேவலமாக இருக்குது. என்ன இது வியாபாரம் தானே பண்ணுறீங்க, அதெல்லாம் பதுக்கி வச்சு விற்கிறது. சரி, வந்து ஒரு 900 ரூபா வர சிலிண்டரு டிமாண்ட் இருக்குது, வழக்கமாக 950 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 50 ரூபா கூட போட்டு விற்றுட்டு முடிச்சுட்டு போயிடுங்க. அப்படியே வச்சு 1800 ரூபாய்க்கு விற்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வாங்கி போடுறாங்கன்னா, வாங்கினவுடனே யாருமே அடுத்த மாதமாக ஒரு டிமாண்ட் வந்தவுடனே அது அதிக விலைக்கு விற்கிறது இல்லை. 5 வருஷம் 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், அது அதிக விலைக்கு வந்தவுடனே அப்புறமா விற்பாங்க. விலை போனால் தேவைக்கு ஹோல்டு பண்ணி விற்கிறது கிடையாது. அது கள்ள சந்தையை அப்படி ஹோல்டு பண்ணி விற்கிறது வந்து அது ரொம்ப ஒரு 2ஆம் நம்பர் வியாபாரம், அது மட்டமான ஒரு வியாபாரம். அதை பண்ணுறவங்களெல்லாம் குண்டாஸில் போகும். குண்டாஸ்னால் எதுக்குன்னா, அந்த ரோட்டில் ஒருத்தன் ரவுடி பையன் இருப்பான், மாமூல் வாங்குறதுக்கு பாட்டில் வச்சு குத்துவான், அவனுக்கு தான் குண்டாஸா? இந்த மாதிரி யாரெல்லாம் வெங்காயம் கூட பதுக்கி விற்றா கூட குண்டாஸ் போடும். பொருள்னால் அது வாங்கணும், பொருளுக்கு என்ன மார்ஜினோ அதை வச்சு வீங்க. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் அதிக விலைக்கு விற்கிறது, ஏமாற்றி விற்கிறது, பதுக்கி விற்கிறது, பதுக்கல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து there has to be a rule in the land. அதெல்லாம் வந்து கொண்டு வரும். அப்போ நிறைய பேனிக் வர, எவ்வளோ இடத்துல சண்டை, பெட்ரோல் போடுற இடத்துல சண்டை, ஒருத்தர் திட்டிக்கிறான், மூக்கில் குத்து விட்றான், சிலிண்டரை வச்சுன்னு ஒருத்தர் நிற்கிறான், சிலிண்டர் மேலே தள்ளி விட்றான், எவ்வளோ பஞ்சாயத்து, எவ்வளோ சண்டை, எவ்வளோ மனசு கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. எதுக்கு இதெல்லாம்? அந்த குயிக் வியாபாரம். பணம் வேணான்னு சொல்லலைங்க, என்ன இது? அப்போது செயற்கையாக ஒரு டிமாண்டு உருவாகுதா தேவையில்லாமல்? அங்கே தான் பைத்தியக்காரனுங்க சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒருத்தன் பண்ணிட்டா அங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. நீங்களும் அதே வேலையை தானே பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க. அது அந்த சூழல் இந்த மாதிரி வரும்போது அந்த கல்ச்சர் வரும். அந்த மக்கள் சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை, மக்கள் அந்த சிந்திக்கக்கூடிய அந்த தன்மைக்கு தள்ளணும். குறிப்பாக வியாபாரிகள் வந்து முன்னுதாரணமாக இருக்கும். நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு 1% பேர் அந்த மாதிரி ஒரு குறுகிய பார்வையில் மனப்பார்வையில் இருக்கிறாங்க. அது அவர்களுக்கு நல்லதில்லை. இன்னும் சொல்லணும்னா, யாருன்னா ஒருத்தர் அந்த சிலிண்டரை வாங்கிட்டு போகிறா, சந்தோஷமாக வாங்கிட்டு போகலாம், வயிறெஞ்சி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வயிற்றுச்சலில் வர காசு நல்லதில்லை. அதெல்லாம் பார்க்கணும் சேர்த்து. அமெரிக்க இராணுவத்தோட ஒரு அடையாளமாக அறியப்படுற விமானம் தாங்கி மிகப்பெரிய வந்து போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கனே வந்து ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த போர் நீடிச்சா வந்து ஈரான் ஜெயிக்க கூட வாய்ப்பு நினைக்கிறீங்களா? ஈரான் ஜெயிக்கிற மாதிரி வருது ஒரு சூழல் அப்படின்னா, அமெரிக்கா என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கேட்டாக, இவங்க கூப்பிட்டாக. இப்போ ஆதவர்ஜனை எப்படி ஒரு சில செய்திலாம் சொல்லுவார், அந்த மாதிரி ஆட்டையை கழிச்சிட்டு போயிடுவாப்புல. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப அசிங்கமாக ஒரு சில அடிலாம் வாங்கியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஆதரவு நாடுகள், அமெரிக்காவில் கல்ஃப் கண்ட்ரிஸு, அதை எப்படி சரி செய்கிறது, இது எப்படி இதுலேருந்து வெளியில் வருதுன்றது தெரியல. இன்னொன்று, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த வியாபாரம் இன்னும் ஃபுல்லாக முடியல. அவங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கிற வரலாம் அதெல்லாம் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லோடு சப்ளை பண்ணணும், அடுத்த லோடு விற்கணும். அந்த வியாபாரத்துக்கு வேண்டி கூட அவங்க தொடருவாங்க. ஈரானை குறைத்து மதிப்பிட்டார்கள். அதுக்கு ஈரான் வந்து எங்களெல்லாம் குறைத்து மதிப்பிடுறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி பேடி அடிச்சுக்கிறாங்க. ஈரான் மேலே எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நாட்டில் வந்துட்டு அவங்க நாட்டில் வந்து அவங்க ஜனாதிபதி, அவங்க பிரதமரை போய் பிடிக்கிறது, சுடுறது, கொல்றதுன்றது அது சரி கிடையாது. இன்னொன்று, நீங்களும் அவங்களும் பவுண்ட்ரி கிடையாது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பக்கத்துலனா பவுண்ட்ரியில் எல்லையில் பிரச்சனை இருக்குது. ஒரு சில பழைய வரலாறு இருக்குது. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு வியாபார ரீதியாக கச்சா எண்ணெயை கண்ட்ரோல் பண்ணணும், வியாபார மையத்தை உங்களுக்கு எதுதான் திருப்பணும். அல்ப வியாபார சண்டை தானே அது வந்து முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் இருக்க முடியாது. அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, பொருளாதார தட்டுப்பாடு வருது, எண்ணெய்க்கெல்லாம் டிமாண்ட் வருதுன்னா அமெரிக்கா என்ன பண்ணால், பெரிய புத்திசாலி மாதிரி எல்லாம் ஒன்றிணைந்து அந்த கடல் வழியில் இருக்கிற போய் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாரும் வாங்கன்னா யாருமே வரல. போப்பா, நீ ஒரு வேலை வெட்டி இல்லாதவன், நீ ஒரு பைத்தியம், நீ என்ன வேணால் பண்ணுவ, நாங்கள் அதுக்கெல்லாம் வரல, எங்களுக்கு நாடு இருக்குது, எங்கள் நாடு அமைதியாக இருக்கணும், எங்கள் நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்னு தெளிவாக இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு பின்னடைவு அமெரிக்கா. இந்த மாதிரி வழி சண்டை வலிக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவை தான். இஸ்ரேலோட தலைவர் பெஞ்சமின் நெதன்யாஹூ வந்து வீழ்த்தப்பட்டார், கொல்லப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து கடந்த 2-3 நாட்களில் வந்துகிட்டு இருக்கு. அவருமே 2-3 வீடியோக்கள்லாம் வெளியிட்டார். பெண்களோட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டார், வீடியோ வெளியிட்டார். எல்லாம் ஃபேக் ஏஐல உருவாக்கப்பட்டுன்றாங்க. உங்களை உயிரோடு இருக்காரா இல்லை இல்லைங்க? நீங்கள் முன்னாடி அந்த ஏப்ரஹாம் லிங்கன் அந்த விமானம் பற்றி சொன்னீங்க. இப்போ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரம்.
இப்போது என்ன வேணால் போடுறாங்க, உண்மை மாதிரியே போட்டு மார்க் பண்ணுறாங்க, வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அது அதிகமாக இருக்கிறதுனால எது உண்மை பெரிய பெரிய ஊடக நிறுவனங்கள் தான் உறுதி செஞ்சால் அந்த தகவலை கொடுப்பாங்க. இதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல 80% இந்த மாதிரி விஷயத்தில் பொய்யா போகும். அப்படி அது பரவப்படுகிறது. ஒன்று, இப்போ உண்மைத்தன்மை இருந்திருந்தா வந்து நம்மளோட லீடிங் பேப்பரில் இந்துஸ்தான் டைம்ஸ்லையோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலோ, இல்லை நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கும், பிபிசி இல்லை அல் ஜசீரா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யாருமே கன்ஃபார்ம் பண்ணல. லீடிங் பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளோ இல்லை அச்சு ஊடகங்களோ உண்மையாக வெளிப்படுத்தலை. அதுமாதிரி ஏப்ரஹாம் லின்கனை பொறுத்தவரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பேர். அது வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பலை வந்து வார் சிட்டின்னு என்று டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா அதுவே வந்து ஒரு போர் நகரம் போல் இருக்கும் அந்த கப்பல். இந்த மாதிரி கப்பல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர்லேருந்து 1.25 கிலோமீட்டர் இருக்கும். ஆயில் டேங்கர்ஸை விட பெருசாக இருக்கும். இது நம்ம சவுத் கொரியாவும் இங்கே வந்திருந்தாங்க சென்னைக்கு. அப்போ இந்திய விமானப்படையும் நேவியும் சவுத் கொரியாவோட விமானப்படையும் கடற்படையும் இங்கே ஒரு ஒப்பந்தம் போட்டு இது பண்ணாங்க, ட்ரில் பண்ணாங்க நம்ம இந்தியன் ஓஷனில். அதுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க, நானுமே போயிருந்தேன். அப்போ அதில் இந்த போர் விமானங்கள் எப்படி இருக்கும், இந்த கப்பல்லாம் எப்படி இருக்கும்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். அது வந்து அந்த 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 ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் லேண்டிங்லாம் வந்து அப்படி ஜெட்டு மாதிரி இருக்கும், மின்னல் மாதிரி வந்து இறங்கும், மின்னல் மாதிரி போகும். இந்த ஹெலிகாப்டர்லாம் நின்ன இடத்துல அப்படியே தூக்கும். ஒவ்வொன்றோட சைஸும் கெப்பாசிட்டியும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு 4 நாள் 3 நாளைக்கு மேலே நம்மளால் அது உள்ளே இருக்க முடியாது. வைப்ரேஷன் இருக்கும், சிக்னஸ்ஸு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய கப்பல் இருக்கு இல்லைங்களா, இந்த பெரிய கப்பல் எப்பயுமே வந்து இந்த அவதார் படத்தில் அந்த பெரிய வார்ஷிப் பக்கத்தில் சுற்றி ஹெலிகாப்டர்லாம் இருக்கும் பாருங்கள், ஹெலிகாப்டர் பிளெயின்லாம் ப்ரொடெக்டிவாக இருக்கும், ஃபர்ஸ்ட் லெவல் செகண்டரி லெவல். அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த ஏப்ரஹாம் லின்கன் போன்ற, எனக்கு லின்கன் பற்றி தெரியாது, பட் பெரிய போர் விமான இது ஷிப் எப்படி இருக்கும்னா அதுதான் மதர் வெசல். அந்த மதர் வெசலில் தான் ஏர்கிராஃப்ட்டுக்கு தேவையானது ஃபுட்டு, அம்யூனிஷன், ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட அது ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த நகரத்தை தாக்கணுமோ அந்த நகரத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நகரத்தில் என்னென்னலாம் வசதிகள் விமானத்துக்கு, அதாவது போர் யுக்திக்கு கிடைக்குமோ அந்த வசதிகள்லாம் இந்த கப்பலில் இருக்கும். அப்போ அந்த கப்பலோட சைஸு, அதோட டன்னேஜ், வெயிட்டு, மினிமம் இந்த மாதிரி போர்க்கப்பலெல்லாம் 4000-5000 பேர் இருப்பாங்க. இப்போ 5000 பேர் இருக்கிறாங்கன்னா அது ஒரு ஊர் கிட்டத்தட்ட அது மாதிரி இருப்பாங்க. அதை சுற்றி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 ஃப்ளாங்க்கு சின்ன வெசல், இந்த சைடு ஒரு 3 ஃப்ளாங்க்கு, முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பைலட் வண்டிங்க இருக்கும். பைலட் வண்டினா ரேடார் போட்டு இந்த வண்டிக்கிட்ட தாக்குதல் எதுவும் இல்லை, இந்த வண்டிக்கிட்ட யாரும் வராமல் மானிட்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபுல் சேஃப்டியில் இருக்கும். அப்படி ஒரு கப்பல் தாக்கப்பட்ட மாதிரி அதுவும் அச்சு ஊடகத்தில் நான் எதுலேயுமே பார்க்கல. ஆனால் யூடியூப்பில் வீடியோஸ் வருது. அப்போ யூடியூப் வீடியோவை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா தெரியல. ஆனால் இந்த போர் விமானங்களோட தன்மை என்பது இப்படி இருக்கும். ஆனால் தாக்கப்பட்டிருந்தா ஈரானோட பெரிய வெற்றி தான் இல்லையா? தாக்கப்பட்டிருந்தா அமெரிக்காவுக்கு அதோட பெரிய அவமானம், வெற்றி தான் அது. அசைங்க போரில் வந்துங்க நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க, அவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. இப்போ கொரில்லா படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொரில்லா படையில் வந்து இறப்பு நடக்கும். 2 பேர் கொரில்லா படையிலேருந்து போகிறான்னா அந்த சைடு 200 பேரை போட்டு தள்ளணும், இல்லை ஒரு பெரிய கட்டடத்தில் குண்டு வைக்கணும், இல்லை ஒரு ஸ்டேடியத்தில் குண்டு வைக்கணுன்றதான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் அவங்க செத்து போயிடுவாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு லெஸ் டேமேஜ், மேக்ஸிமம் டேமேஜ். அதனால் இந்த சண்டையில் வந்துட்டு ஈரானுக்கும் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் ஈரானும் திருப்பி தேடி அடிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு, அதாவது இந்த சிட்டிசன் படத்தில் சொன்னார், பெண் கொடுத்தோர் உறவு வைத்தோர் கூட கை சாப்பாடு சாப்பிட்டோர் எல்லாரையும் பாகுபாடுண்டு, இப்போ நீயும் ஒரு இஸ்லாமிய நாடு, நானும் இந்த கதையில் கொண்டு போட்டாம்பார் உன் பங்காளி, இடம் கொடுத்தாப்பார், அப்போ நீ அதை நினச்சிருக்கணும். நம்மலாம் ஒன்று, நம்மலாம் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறோம், மக்கா போகிறோம், மதினா போகிறோம், அப்போ நீ நினச்சிருக்கணும். அப்போ நினைக்கல, இப்போ நினைக்காத, கேட்காத, அடிக்கிற அடி செவிலாம் எப்படி திரும்புது நோண்டி பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பிச்சு எடுக்கிறாங்க ஈரான். பழைய பர்ஷியா வந்து க்ரீக்கெலாம் வந்து எக்கனாமியில் வேணால் ஸ்லிப்பாக இருக்கலாம், பட் வெரி டால் அண்ட் டவரிங் பீப்புள். அதாவது உங்களுக்கு பழைய நாகரிகளில் பார்க்கும்போது தமிழர் நாகரிகம், சீன நாகரிகம், கிரேக்கு, பெர்ஷியா, அப்புறம் வந்து இங்கிலாந்து, எல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமான நாகரிகத்துக்கு சொந்தமான நாடுகள், ராஜாக்கள் மூலிமா, அதுக்கப்புறம் இராணுவம், அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது மாதிரி அந்த நாடுகளெல்லாம் போய்ட்டு நீங்களாம் அப்படிலாம் வந்து புசுக்குன்னு ஒரு நாள் நைட்டில் வந்துட்டு படத்தில் வர மாதிரிலாம் காட்ட முடியாது. இட் வில் டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். இன்னொன்று, இதுதான் நோக்கமா? ஒரு நாட்டை அடிமைப்படுத்துறது, ஒரு நாட்டை பிடிக்கிறது, அந்த நாட்டில் இருக்கிறவங்களை சாவடிக்கிறது, ஏன்னா பொழப்பு இது கேவலமாக இல்லை. நீங்களாம் 2026 தான் வாங்குறீங்களா, இல்லை இன்னும் கற்காலத்திலே இருக்கிறீங்களா? ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொண்டு அந்த இடத்த கையகப்படுத்துதுன்னா அதில் புரியுது, அதுக்கு அறிவு கிடையாது, படிப்பு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது, அது பசிப்பட்டினிக்காக அது பண்ணுது.
கோட்டு சூட்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு எரும மாடு மாதிரி இருந்தீங்கன்னு இந்த சமுதாயத்தில் இந்த காலகட்டத்திலையும் நான் குண்டு போடுவேன்றீங்களே, என்ன உங்களுக்கெல்லாம் ஆண்டவன் மூளையை கொடுத்தாரா கொடுக்கலையா? நீங்கள் கும்புற சாமி உங்களை பார்க்காதா? குழந்தை சாவுது, எப்படி நீ ஒரு ஜென்மமாக உன்னால் வந்து ஒரு தலைவராக சுற்ற முடியும்? மனிதாபிமானம் செத்து போய் உனக்குன்னா மண்ணாங்கட்டி பதவி இருக்குது, உனக்குன்னா சிறப்பு இருக்குது, உனக்குன்னா பெருமை இருக்குது. குழந்தைகள் சாகுறாங்க, பெண்கள் சாகுறாங்க, 2 சைட்லேயும் சாகுறாங்க. சரி, அமெரிக்காவில் சோல்ஜர்ஸ் செத்து போய்க்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸை கட்டின வீட்டம்மாவுக்கு குடும்பம்லாம் அனாதையாக இருக்கேன். அந்த குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? நீ அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவனாக இருக்க முடியுமா? உங்களை தொட்டால் நீங்கள் திருப்பி அடிக்கலாம், அது வேறு. இப்போ இந்திய ராணுவம் நிறைய நேரத்தில் நம்ம வம்பு சண்டைக்கு போகிறது கிடையாது. நம்ம கிட்ட யாருன்னா வந்து வாழாட்டுன்னா அப்போ தான் சண்டை. இல்லைன்னா ஊரை நீ இருந்துக்கோ, சரி நீ கொஞ்சம் குண்டு வச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் குண்டு வச்சுக்கிறேன், 20 கிலோமீட்டர் தாண்டி நான் கொஞ்சம் சுட்டுக்கிறேன், நீ கொஞ்சம் சுட்டுக்கோ, டமாஸ்க்கு சுட்டு பயிற்சி எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அந்த லெவலில் தான் இருக்குது. அது வேறு. எல்லையை பாதுகாக்கணும், இந்த காலகட்டத்தில் இராணுவத்தை இது பண்ணணும், அதெல்லாம் புரியுது. பட் போரே ஒரு தொழிலாக பண்ணுறதெல்லாம் என்ன விதமான புரிதல் அரசியல் எனக்கு புரியல. அது வேறு பெருமை வேறு, இந்த கேடுகட்ட அரசியல் பண்ணுறது. பாஜக தாவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துதா அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் 2 நாட்களாக போயிட்டு இருந்து. இந்த சூழலில் நேற்று சென்னையில் நடந்த மீட்டிங்கில் ஆதவர்ஜுன் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 90 தொகுதிகள், அதிமுக 90, தாவேக 90, 2.5 வருஷம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர். அப்பெல்லாம் வந்து எங்கிட்ட பேரம் பேசினாங்க. அதனால் எங்கள் தலைவர் வந்து உறுதியாக நின்ட்டார், 234 தொகுதியிலே நாங்கள் தான் நிற்போம், ஜெயிப்போம் அப்படின்னு. உண்மையிலே அது நடந்ததா? என்ன நடந்தது? நல்ல கண்டுபிடிப்பு. அவங்கள பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். காங்கிரஸோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க, விசிகா கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. இப்போ அவங்களோட நோக்கம் என்பது வதந்திகளையும் ஒரு பேசு பொருளாகவே இருக்கணும். டெய்லி எதனா ஒன்று சொல்லணும் இல்லையா? இப்போ இன்றைக்கி வந்து நேற்று என்னன்னா, அது மாதிரி எங்களுக்கு வந்து சிஎம் பதவி கொடுத்தாங்க, 2.5 வருஷம் நீங்கள், 2.5 வருஷம் நாங்கள், உங்களுக்கு 90 எங்களுக்கு 90 அப்படின்றது. இது வந்து ஒரு கேட்க நல்லா இருக்குல்ல, சுவாரஸ்யமாக. சரி, யார் கொடுத்தாங்க, யார் பேசினாங்க, எப்போ பேசினீங்க சொல்லணும்ல. ஏடிஎம்கேவா பிஜேபியான்னு பேசவே இல்லை, அவர் சொல்ல மாட்டார். அது நோக்கம் இல்லை. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஆன் ரெக்கார்டு கேட்பீங்க, இல்லை கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போகும்போது ஆஃப் த ரெக்கார்டாக பேசுவோம். இது இயல்பு. ஆதவை ஆன் ரெக்கார்டாவோ இல்லை ஆஃப் த ரெக்கார்டாவோ எதனா வந்து அந்த விஷயத்தில் சொல்லுங்கள். யார் பேசினாங்க, என்ன நடந்தது சொல்ல மாட்டாங்க. இருந்தால் தானே சொல்கிறது. அப்படி இல்லை இருந்திருக்கு அப்படின்னா அந்த சைட்லேருந்து எதிர்வினை வரும்ல. இவருக்கு என்னன்னா அந்த அதீத ஆசை. அதனால் வந்து இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு எந்த கட்சியை விட்டு வச்சாங்க? விசிகாவா வன்மத்தை கக்கினாங்க, காங்கிரஸ் கட்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி இதோ முடிஞ்சிடும் அதோ முடிஞ்சிடும், நாங்கள் கட்சியில் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறமா பாஜக பேசுது அழுத்தங்க இழுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக, இப்போ திருப்பி மறுபடியும் அதிமுக வந்துக்கிறாங்க. அது எப்படின்னா, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆட டாங்கி இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடுறது. இப்போ திருப்பி மறுபடியும் வேறு எதனா கட்சி கூட, காங்கிரஸ் வந்து எங்ககிட்ட இருந்துச்சு, எங்களை வந்து நீங்கள் தான் எல்லாமே பேசினாங்க அப்படின்னு கூட அடுத்த வாரம் இன்னொரு மேடையில் வந்துட்டு போய் ஆதவ பேசுவார். இப்போ அதிமுக முடிச்சிச்சா, இது ஒரு 3 நாள் ஓடுவாப்பில். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால், காங்கிரஸில் வந்து எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு டெல்லியில் எங்கிட்ட கெஞ்சினார் ஒரு முக்கிய தலைவர், வெளியில் சொல்ல முடியாது, ராகுல் காந்தி மனசு இங்கே தான் இருக்குது அதெல்லாம் சொல்வார். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், இன்றைக்கி வேணால் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் அண்ணனோட மாசை பார்த்து நான் மிரண்டு போனேன், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம அண்ணனோட நெஞ்சு தைரியம். அதாவது எப்படின்னா, ஒரு சிலர் வந்து இப்போ பாடி பில்டர் ஷோவில் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா, பயிற்சி பண்ணுறவங்க அங்கே ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, பனியன் சட்டியெல்லாம் கேட்டு கடுகாத்தெல்லாம் தேய்ச்சிட்டு வெயிலில் நின்று போசிங்க. அங்கே காம்படிஷனுக்கே ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் அங்கே ஒரு பையன் இருக்கிறான், பயங்கரமாக இருக்கும், தோள்பட்டை பயங்கரமாக இருக்கும், மாறு ஷோல்டர்லாம் அவ்வளோதான், இப்படி நின்னான்னா பயணி படிக்கட்டு மாதிரி 8 பாக்ஸ் வரும், கால் இப்படி திருப்பி போட்டான்னா வந்து தை மசலும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் தனித்தனியாக போகும், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கட்டு அப்படி இருக்கும், பின்னாடி திரும்பினா லாட்டிஸ் பிளேட் மஸ்காசலோட ட்ரெப்பிஷியஸ் இருக்கும். ஓ அப்படியா கேட்கும்போது கதை நல்லா இருக்குல்ல. இப்போ நீங்கள் கூட என்ன நினச்சிங்க, ஏதோ உண்மையிலே ஒரு பாடி பில்டர் அங்கே இருந்தார் மாதிரி நினச்சிங்கல்ல, அதே மாதிரி தான் ஆதவர்ஜுன் வந்து அந்த இல்லூஷன்லேயே ஒரு கதை சொல்வார். அதை நீங்கள் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டு போயிடணும். யார் சொன்னால், எப்போ நடந்தது, என்ன ஏது, நமக்கு பத்திரிகையாளர் சொல்ல வேணாம், நாட்டு மக்களுக்கு சொல்லல, சரி அது கூட வேணாம், சொந்த கட்சி தொண்டர் அவங்க தான் போய் தெரு போய் ஓட்டு கேட்க போகிறாங்க, அவங்ககிட்டயாச்சும் உண்மையை சொல்லலாம்ல. அப்போ எல்லாமே இது எல்லாமே வந்து இது, அதாவது நம்ம கேட்குறது என்ன கேள்வி, கரூருக்கு ஏன் லேட்டாக போனது, பஸ்ஸில் யார் யாரெல்லாம் இருந்தது, என்ன நடந்தது, அங்கே வட சென்னையில் கூட்டம் போட வேண்டிய நீங்கள் இல்லை இன்னொரு இடத்துல கூட்டம் போட வேண்டியவங்க எதுக்கு கரூர் போனீங்க, சரி கரூரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தப்போ எந்த அதிகாரி பேரை சொல்லணும்,
எந்த அதிகாரி உங்களை மிரட்டி அப்போது அவரை கண்ணு விஜய் அண்ணாவை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் அந்த ஒரு அதிகாரி விஜய் அண்ணாவை பயந்து விட்டு கரூரை விட்டு ஓட வச்சிட்டான், அவனை வந்து சூற விடணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆச்சு சொல்லலாம்ல. அது எந்த அதிகாரி? கான்ஸ்டபிள் லெவலா, இல்லை இன்ஸ்பெக்டர் லெவலா, இல்லை ஏசி டிசி லெவல் எஸ்பி லெவலா, இல்லை ஐஜி லெவலா, இல்லை டிஜிபி லெவலா? அதையாச்சும் சொல்லலாம்ல. அதுவும் சொல்லலை. இப்போ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் 1.5 கோடி ரூபா பணம் இன்கம் டேக்ஸுக்கு கட்டினீங்களா இல்லையா, கட்ட போகிறீங்களா, இல்லை கேஸுக்கு போக போகிறீங்களா, அதை சொல்லலாம்ல. எங்கள் அண்ணன் வந்து பணத்துக்காக வந்து கருப்பு பணம் வச்சுக்கிறாரு, 1.5 கோடி ரூபா ஃபைன் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் 2 கோடி தூக்கி போட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் 50%, 50 lakhs ஃபார் த நேஷன். இல்லை வந்து ஒரு என்ன நானாக பணத்தை வச்சுட்டு பண்ண போகிறேன். அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 50 லட்ச ரூபா, பிரதமரோட நிவாரண நிதிக்கு 50 லட்ச ரூபா. பிரதமரும் முதலமைச்சராக அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது, பொதுமக்களுக்கு தான் செலவு பண்ணி ஆகணும். இந்திய திருநாட்டுக்கு 50 லட்ச ரூபா, இது 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டு 1 கோடி ரூபா சும்மா தானமாக போட்டவர் சார் எங்கள் தலைவர். சொல்லலாமா? அது மாதிரி எதனா இருந்தால் சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. அதனால் இது மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சி 2.5 வருஷம் என்ன இபிஎஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளோ சுழுவாக தெரியுதா? அப்பா 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நான் கொஞ்சம் ஒரு வாட்டி இருந்துக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருப்பேன்னதுக்கே உள்ள இவர். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து கொடி பறக்குதா, அவர் தானே எடப்பாடி அவர்கள் தானே கூட்டணிக்கு ரொம்ப வில்லிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் பேச சொன்னார், கூப்பிட்டாரு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, கொடியை பார்க்கும்போது ஆசை யாரை விட்டுது? அவரை. அந்த டைமே விஜய் போயிருந்தானா எவ்வளோ சீட்டு கொடுத்துருப்பாங்க? விஜய் கேட்குற அப்போ போயிருந்தானா ஒரு 60 சீட்டு 50 சீட்டு ஏதோ ஒன்று. அப்போ அன்றைக்கி போயிருந்தாங்கன்னா டைமென்ஷன்ஸ் எப்படி வேணால் மாறி இருக்கலாம். பிஜேபி வேணுமா வேணாமா அப்படி கூட. ஏங்க ஃபஸ்ட்டில் இருந்த பொலிட்டிக்கல் காம்பினேஷனோ தாட் ப்ராசஸோ இல்லாத ஒரு நபர் தானே. இப்போது யாரையுமே யாரு கூட வந்து விஜயால் பிரிக்கிற சக்தியோ கெப்பாசிட்டி கிடையாதுங்க. அதை தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். காங்கிரஸை வந்து திமுகலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு கூட்டணி இல்லை விசிகா வலிச்சதுன்னு வந்து அந்த தோரண துணி கெப்பாசிட்டி கிடையாது. பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அந்த தோரண துணி கிடையாது. அதிமுகவை எதிர்த்து போய் நானே 234 தொகுதியில் நிற்பன்றதுலாம் கிடையாது, அவ்வளோலாம் கிடையாது. அவர் பாஷையில் சொல்லணும்னா அவர் வருத்தே இல்லை அரசியலுக்கு. ஆனால் வெளியில் காட்டுறது என்னன்னா விஜய் நம்பி தான் எல்லாருமே கட்சி நடத்துகிறாங்க. அப்படி ஒரு தோரணை, அப்படி ஒரு பேசு பொருள், அப்படி ஒரு பர்செப்ஷனை ஆதவர்ஜனாவும் அவர் டீமை வந்து வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது உண்மையா பொய்யா, யார் பார்த்தது, யாருக்கு தெரியும்? சரி, இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 2 மாதம் முன்னாடி சொல்லலாம்ல. இப்போ நடந்திருக்காது இது. ஏன் முன்னாடி நடக்கிறதுலாம் எப்பவுமே அப்போ சொல்ல மாட்டேறீங்க, அப்புறமா சொல்கிறீங்க? சரி, பொய்யா பரப்புறீங்க, நான் சந்தேகப்படலாமா உங்களை? பொய்யா இதுதான் அவங்கள. இப்போ 2021 விவாகரத்து நோட்டீஸ் பெட்டிஷனு இப்போ ஏன் கேட்குறாங்க? யார் கேட்டது? உங்கள் கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஏன் 2021 அதை பஞ்சாயத்து சரி பண்ணியிருந்தா 2026 பேச மாட்டாங்கல்ல? என்னை யார் கேட்குறது, நான் எதுக்கு கொடுக்கணும், நான் இப்படி தான் அப்படின்ற அந்த மனப்பாங்கில் வாழறவர்கள். இல்லை பாஜக தரப்புலேருந்து அப்ரோச் பண்ணாங்க இல்லையா? ஆனால் விஜய் அவர்கள் வந்து விடாப்படியாக வந்து கூட்டணி வேணாம் தனித்து நிற்கணும்னு உறுதியாக நிற்கிறார் இல்லையா? அது பெரிய விஷயம் தானே சார். அவர் நீங்கள் கேட்குறது பத்திரிகையில் வந்த செய்திகள், உங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் வச்சு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இருந்த சோர்ஸ் வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நான் கேள்விப்பட்டது, யார் போய் பேசினாலும் இவர் வந்து அவங்கள டைரக்டராகவோ அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ பார்ப்பார். நான் தான் விஜய் சார், நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்கிறீங்க, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு பேர் கெட்டு போச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போகிறோம், ஒரு 6 வருஷம் கஷ்டப்படுறோம், க்ரீன் கார்டு வாங்குகிறோம், அங்கே சிட்டிசன் ஆகி நம்ம நின்று நம்ம வந்து 2035 அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறோன்னு ஒரு கதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த கதையை கேட்பேன், நல்லா இருக்கே, அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு அடுத்து இன்னொரு 4 வருஷம், அது கழிச்சு அப்போ எனக்கு 50 வயசு 58 வயசில் நான் ஜனாதிபதி ஆகிறேன் எங்கே, அமெரிக்காவுக்கு, நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ஒரு போர்க்கப்பலில் நின்று போகிற மாதிரிலாம் நம்ம ஷூட்டிங் பண்ணுறோம், ஹெலிகாப்டர்லேருந்து நீங்கள் அப்படியே டெக்ஸாஸ் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க. நான் ஒரு கதை நீங்கள் கதை சொன்னீங்கன்னா அந்த கதையை நான் ஏற்றுக்கிட்டு நான் ரசித்து கேட்பேன். அது மாதிரி யார் போய் கதை சொன்னாலும், பாஜகலேருந்து போய் கதை சொன்னாலோ, காங்கிரஸ்லேருந்து கதை சொன்னாலோ, இல்லை அதிமுகலேருந்து யாருன்னா போனாங்க, இல்லை இவங்க தரப்புலேருந்து யாருன்னா கதை கேட்க போனாலோ கதையை கேட்பாங்க. கதையை கேட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, கதை நல்லா இருந்துச்சு, நன்றி, சரிங்க நடிப்பீங்களா, இல்லை அது அப்புறமா சொல்கிறேன். அதே இப்போ சினிமாவில் எப்படி நிறைய கதையை கேட்டு நடிக்காமல் போனாரோ அதேமாரி நிறைய கதையை கேட்டு அவர் வரமாட்டார். இந்த உண்மை ஒரு சிலருக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே வந்து சுருக்கமாக சொல்லனா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இது வேலை ஆகாது முடிஞ்சிச்சு அப்படின்னு அதிமுக தரப்பில் பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ நேற்று பவன் கல்யாண் சொல்லிட்டதுக்கப்புறமா பாஜக விட்டாங்க. பவன் கல்யாண் என்ன சொல்லிட்டாரு, பேசலை முடியல அப்படின்னோன்னா பாஜக விட்டாங்க. இப்போ அதிமுக கிட்ட போயிட்டாங்க. முன்னாடி அதிமுக கிட்ட பேசணும், இல்லைன்னாங்க, அப்புறம் பாஜக கிட்ட போனாங்க. இப்போ இந்த சைடில் இப்படி இவங்க கூப்பிட்டாங்க,
இவங்க இல்லை நான்லாம் கூப்பிடல அப்படின்னா இல்லை அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க நான்லாம் இல்லைன்னா இல்லை இவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் திமுகவுக்கு போக வேண்டியது, அப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, அப்புறம் விசிகே எங்ககிட்ட பேசினாங்க. அப்போது ஃபஸ்ட்டில் இதே தான் வேலை, இதை தான் அவர் பண்ண போகிறாரு. எதுக்கு இதெல்லாம் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்களா? ஹைப்பு கிரியேட் பண்ணி பேசுபொருளே ரூமர்ஸ்லேயே வச்சு இப்போ தாவேக்கா பேசுகிறேன். இப்போ நேற்று நீங்கள் போனது பெரம்பூர், வட சென்னையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஞ்சா போதை பிரச்சனைலாம் இருக்குது, தொகுதியில் பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு பிரச்சனை இருக்குது, என்னவோ மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை வட்ட வாரியாக வாங்கி அதை பேச முடிய மாட்டோம். தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குது, அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறாங்க, அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்காங்க. அதெல்லாம் இடத்துல லென்த்தாக பேசணும். அதை விட்டுட்டு அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு சும்மா கூப்பிட்டா போயிருக்க வேண்டியதானே. சரி கூப்பிட்டா நீங்கள் சொல்ல வேண்டியதானே நான் வரல அப்படின்னு ஒரு அறிக்கை. இது இறுதி. அப்போ உங்கள் அண்ணனுக்கு முடிவெடுக்கிறது கெப்பாசிட்டி இல்லை, அவருக்கு அரசியலில் முடிவெடுக்கிற தகுதி திராணி இல்லை, நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது பிரேக் விட்டோன்னா யாருன்னா நடிகரை போய் வலிக்கிறது, வம்பு வலிக்கிறது. மன்னிப்பு கேட்டார் எனக்கு. எதுக்கு அவன் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க, காக்கா கதை குருவி கதை கழுத கதைலாம் சொல்லுவீங்க, வலி சண்டை வலிப்பீங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு கும்மாங்குத்து குத்துறாங்கன்னு தெரிஞ்சவொடனே மன்னிப்பு கேட்பீங்க, உங்களை விட்டுருணும். இதே தானே வேலை. ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? நீங்கள் யாரோட அழுத்தத்தினால மன்னிப்பு கேட்டீங்க? அவருக்கு உங்களை விட மாசு பெருசாக இருக்குது, எல்லாரும் வந்து கழுவி ஊற்றுறாங்க. திமுகவும் அதிமுகவுமே ரஜினி அவர்கள்னு வரும்போது சப்போர்ட் பண்ணி ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒதுங்குறாங்க அப்படின்னு வருது. தெரிஞ்ச உடனே வேறு வழி இல்லாமல் பயந்து பம்மி அதனால கௌரவ மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை அவர் மனசு விஷயமே வேற தப்பா புரிஞ்சு தப்பா. ஆமாம், அவர் குழந்தை உங்களை மாதிரி இப்போ தான் விசில் எடுத்து விளையாடின்னு ரஜினி சார் ஊதி வீட்டில். அவர் விசிலில் தான் வேலையாக ஆரம்பிச்சது. இப்போ உங்களுக்கு தான் விசில் புதுசு. நான் இப்படி நினைக்கிறேன், அது நீங்கள் அப்படி தவறாக பேசினா தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தையா நான் அங்கே இருக்கிறவங்களாம் ரஜினி சார் ரசிகர்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு மனசில் எப்போ பார்த்தாலும் வந்து தான் ஒரு பெரிய ஆளுன்ற அந்த நினப்பு தான் உங்கள் பழப்பை மொத்தமாக கெடுக்க போகுது. எல்லாம் சொன்னாங்க 23ஆம் தேதி முடிவு பண்ணுவாங்க சார். இப்போவே நீங்கள் நான் இப்போ சர்வேலாம் வருது இல்லை, சர்வே எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், நானும் ஒரு பத்திரிக்கையாளர் தான், நானும் ஃபீல்டில் தான் இருக்கிறேன். விஜயோட கிராஃபு டிப்பாயினே இருக்குது நாளுக்கு நாள். இவங்கெல்லாம் சொன்னாங்களா 40% சென்னையிலலாம் வேறு மாதிரி இதே தான். அவங்க ஸ்டாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணினே வருவாங்க பாருங்கள். ஒரு சிலர் இப்போ 15% வந்துட்டாங்களா, ஒரு சிலர் 20% வந்தாங்களா, 30 வரலாம் பேசியிருந்தாங்களா. தேர்தல் நெருங்க 15 அதை 20 சொன்னவங்க 15க்கு வந்துடுவாங்க, 15 12ல் போய் நின்றுவாங்க. என்ன காரணத்தினால வந்து குறையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உழைப்பு இல்லை, சுத்தமாக இல்லை. உழைப்பு, வேர்வை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது என்னன்னு தெரியாது. அது ஆரம்பத்துலேருந்தே இல்லை இல்லையா? சரி, ஆரம்பத்துலேயே இல்லை. சரி, அட்லீஸ்ட் இப்போது கட்டிங்கு, டாஸ்மாக்கு, தேர்தலுக்கு செலவு, பூத்து காசு, வாக்காளரை குசிப்பத்துறது கிடையாது. நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேட்பாளரும் கிடையாது. வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்க வேண்டியதானே என்னத்துக்கு? சரி, வேட்பாளருக்கு தான் அது. அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ChatGPT, ஜெமினி, ஏஐ நிறைய இருக்குது, உங்களுக்கு அதெல்லாம் பயன்படும். ஏன்னா எல்லா கட்சியிலேருந்து கொஞ்சம் தான் எடுக்கணும். எல்லா கட்சியும் தேர்தல் வாக்குறுதியும் போட்டு அப்லோட் பண்ணி இதுலேருந்து ஒன்று பெட்டராக எழுதி கொடு அப்படின்னா அது 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துரும். அதை எடுத்து ப்ரூஃப் பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு போக வேண்டியதானே. எங்கே உங்கள் கமிட்டியில் எங்கன்னா போய் மக்கள்கிட்ட பேசி விவசாயிகளெல்லாம் போய் பார்த்த மாதிரி எதனா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா? போயிருக்கலாம், நான் பார்க்கல. சொல்லணும் இல்லைங்களா ஒரு வெளிப்படையாக. ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி ஆதவ அர்ஜுனா ஒரு 4 நாட்கள் கழித்து தான் எடப்பாடி அவர்களாகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும், நயனானந்தன் அவர்களாகட்டும் அறிக்கை வெளியிட்டாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த 4 நாட்கள் கேப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. ஏன் 4 நாட்கள் கருத்து வந்து வருது? அதாவது ரஜினி அவர்களை பேசுறதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி வந்து இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லாததை நீங்களாக போட்டு பெருசாக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வாரமாக அவர் சொல்லிட்டு இருக்காரு கூட்டணின்றது இல்லை, தாவேக்கா அதிமுகவோட இல்லைன்னா அந்த கட்சியினுடைய நம்பர் 1 பாண்டே இதுலேயும் கூட தெளிவாக சொன்னார். திரும்ப 4 வாட்டி பேசியிருக்காருங்க அவர் இந்த 10 நாளில். கட்சிக்காரங்க கிட்ட பேசினதை சொல்லலை நான், பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பில் வெளிப்படையாக அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் இல்லை பேசுகிறாங்க இல்லை. இதை யார் பரப்புறது? கட்சி தலைமை அவர், அதிமுக தான் என்டிஏனுடைய தலைமை பொறுப்பில் இருக்குது. முதலமைச்சர் வேட்பாளர் அவர், எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து 10 நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு இல்லைன்னு. யார் அப்போ பரப்பி விடுறது? சரி, அவர் இல்லைன்ட்டார், அது 100% கோட்டீஸ்வரன் நம்புவாங்களான்னா நான் 100%லாம் நம்ப மாட்டேன். அரசியல்வாதிகள் எப்போ எப்படி வேணால் போவாங்க, ஆனால் 99% இல்லை. இந்த 1% எப்படின்னா திடீர்னு முக்காடு போட்டுக்கின்னு விபிஎஸை கொஞ்சம் தனியாக பார்க்கணும், பிஸ்ட்டு பஸ் நான் என்னமோ நினச்சேன் வேறு மாதிரி போகுது, எப்படி மாஸ்டர் படம் ரிலீஸு அதெல்லாம் அப்போ நான் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வந்து உங்களை பார்த்து பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போனோம். நீங்கள் கூட தாய் உள்ளத்தோடு அது வெளிலலாம் சொல்லலை
அமைதியாக தான் இருந்தீங்க. அதே மாதிரி இப்போவும் நீங்களா என்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு 40 சீட்டு 50 சீட்டு அப்படின்னா கூட இது ஒரு இதுக்கு சொல்கிறேன், யூகத்துக்கு சொல்கிறேன். அப்படி அதனால் நடந்து கோச்சிக்காதீங்க, ஓபிஎஸ் மாதிரி என்னை பார்த்துடாதீங்க, சசிகலா மாதிரி என்னை நினச்சிடாதீங்க, அப்போ செங்கோட்டையன் மாதிரி என்னை நினச்சிடாதீங்க, அப்படி அதனால் நினச்சி கன்வின்ஸ் பண்ணால் உண்டு. அந்த நிலமெல்லாம் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அவங்க வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் அறிவிக்கிற அந்த மனநிலை இருக்கிற சீட் ஷேரிங் முடிஞ்சவொன்னே இருக்கிறாங்க. விஜய் வந்து இறங்கிலாம் போக மாட்டார். சமகால அரசியல் சொல்வது ரூபாய் பல்வேறு நேரத்துக்கு எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.